வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான ரெமடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு, அதாவது நிறைய பெண்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா, அந்த கருப்பையில் நீர்க்கட்டி இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது அந்த கருமுட்டை வெடித்து வெளிவராமல் ஒரு கட்டி மாதிரி, நீர்க்கட்டி மாதிரி இருக்கும். சிலருக்கு நார்க்கட்டி இருக்கும். இது நீர்க்கட்டி போன்ற பிரச்சனைகள் இருக்குது, இல்லை அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குது. அது நம்ம எப்படி 3 நாளையில் நம்ம அதை ஸ்டாப் பண்ணலாம். அந்த கருப்பையில் நீர்க்கட்டி இருந்தது அப்படின்னாலும் அது எப்படி 3 நாளையில் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இந்த மாதிரி கருப்பையில் நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஒழுங்காக மாதம் வரக்கூடிய அந்த மாதவிலக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு வராது. 3 மாதத்திற்கு ஒரு முறை வரும், அப்படி இல்லைன்னா 5 மாதத்திற்கு ஒரு முறை அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த மாதவிலக்கு வராமல் அவங்களுக்கு தள்ளி போகும். பொதுவாக நான் எப்போதும் சொல்கிறது தான், அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறது, உணவு முறைகளை பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தைராய்டு போன்ற பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து உங்களுக்கு பீரியட் டைமில் ரொம்ப அந்த மாத உதிரப்போக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வரக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கட்டியாக, சிலர் சொல்லுவாங்க எனக்கு கட்டியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. நீர்க்கட்டி போன்ற பிரச்சனை இருக்குது. கருமுட்டை வெடித்து வெளிவராமல் இருக்குது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த வாழைப்பூவை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பூ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பூ இருக்குது அப்படின்னா இதை எப்படி நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். காட்டுங்கம்மா. முதல்ல கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. இல்லைனா கையில் வந்து உங்களுக்கு கரை பிடிக்கும், இந்த ஒரு மாதிரி கருப்பு கலரில் கரை பிடிக்கும். இதை எடுத்துட்டு இப்போ ஒரு பூ எடுக்கிறீங்க அப்படின்னா உள்ள இந்த மாதிரி நடுநரம்பு இருக்கும், அதையும் எடுக்கணும், இதையும் எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த 2 மட்டும்தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடியது. இந்த 2ஐயும் நம்ம போடக்கூடாது. எதுக்குன்னா ஏற்கனவே இது வந்து கொஞ்சம் துவர்ப்பு சுவையில் நமக்கு இருக்கும் இந்த வாழைப்பூ. இது நீங்கள் சேர்த்து போடும்போது இன்னும் கூடுதலாக கசப்பாகவும் உங்களுக்கு இருக்கும். அது வந்து சேர்க்கக்கூடாது. அது எடுத்துட்டு இப்போ அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த நடுநரம்பு, அதுக்கப்புறம் அந்த தொப்பி மாதிரி இருக்கிறது எல்லாம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 பூ மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் பூவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பூ எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பூ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 12 பூ மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 ml நீங்கள் மோர் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மோரில் வந்து நீங்கள் உப்பு சேர்க்கக்கூடாது. கட்டி தயிராக இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நீங்கள் தயிரை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணீர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம சேர்க்க போகிறது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கழுவி நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற அந்த 10 பூ இருக்குல்ல, அந்த 10 பூக்களையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா முழு பூவாக வந்து நீங்கள் ஊற போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு இது ஊறாது. அதனால தான் நான் உங்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இது 15 நிமிஷம் அப்படியே உங்களுக்கு ஊறட்டும். ஊறினதுக்கு பிறகு இன்னொரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். இவ்வளோ பெரிய ப்ரொசீஜராக இருக்குதே அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளவு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். முக்கியமாக அதிகப்படியான உதிரப்போக்கு உங்களுக்கு போகுது, கட்டியாக உங்களுக்கு அந்த மாதிரி உதிரப்போக்கு போகும்போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குறையும். அதெல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது நமக்கு 15 நிமிஷம் ஊறட்டும். உப்பு மட்டும் நீங்கள் போடவே கூடாது. உப்பு போடாமல் அப்படியே ஊற போட்டுருங்க. 15 நிமிடங்கள் கழித்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 ml நீங்கள் மோர் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மோரில் வந்து நீங்கள் உப்பு சேர்க்கக்கூடாது. கட்டி தயிராக இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நீங்கள் தயிரை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணீர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம சேர்க்க போகிறது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கழுவி நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற அந்த 10 பூ இருக்குல்ல, அந்த 10 பூக்களையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா முழு பூவாக வந்து நீங்கள் ஊற போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு இது ஊறாது. அதனால தான் நான் உங்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இது 15 நிமிஷம் அப்படியே உங்களுக்கு ஊறட்டும். ஊறினதுக்கு பிறகு இன்னொரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். இவ்வளோ பெரிய ப்ரொசீஜராக இருக்குதே அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளவு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். முக்கியமாக அதிகப்படியான உதிரப்போக்கு உங்களுக்கு போகுது, கட்டி கட்டியாக உங்களுக்கு அந்த மாதிரி உதிரப்போக்கு போகும்போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குறையும். அதெல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது நமக்கு 15 நிமிஷம் ஊறட்டும். உப்பு மட்டும் நீங்கள் போடவே கூடாது. உப்பு போடாமல் அப்படியே ஊற போட்டுருங்க. 15 நிமிடங்கள் கழித்து நம்ம பார்க்கலாம். 15 நிமிஷம் நமக்கு ஊறினதுக்கு பிறகு இந்த பூக்கள் மட்டும் நம்ம தனியாக எடுத்து போட்டுக்கணும். அதாவது அந்த மோர் வந்து அப்படியே இருக்கணும், அது நீங்கள் தூர ஊற்றிட வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த பூக்களை மட்டும் தனியாக எடுத்து போட்டு ஒரு 50 ml மட்டும் நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணீர் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டவ்வும் ஆன் பண்ணி நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் சிம்மிலையும் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக விடணும். இது நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி 7 நிமிஷம் வேக விட்டுருங்க. வெந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நல்லா நமக்கு இது வேகட்டும். கரெக்டாக 5 நிமிஷம் உங்களுக்கு பாருங்கள், தண்ணீர் இல்லாமல் இந்த அளவுக்கு வற்றி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கணும். சூடு ஆறுனதுக்கு பிறகு நம்ம இந்த மோரில் ஊற வச்சுருப்போம். இந்த மோர் தண்ணி கொஞ்சமாக நீங்கள் இந்த சூடு ஆனதுக்கு பிறகு இது கூட சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சர் ஜாரில் போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அம்மியில் அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம், இடிக்கல் எதுனாலும் போடுங்க. மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி மருந்து எடுக்கிறது மிக்சர் ஜாரில் போடுறத விட அம்மி இல்லைனா இடிகளில் போட்டு அரைக்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது. இந்த மாதிரி அம்மியில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மினி போர்ட்டபிள் அம்மி வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ தண்ணீரே நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம இதில் வேக வச்சதுனால அதில் தண்ணீர் இருக்கும். மோரில் நம்ம ஊற வச்சுருவோம், அதுலேயும் தண்ணீர் இருக்கும். தண்ணீர் சேர்க்காமலே இதை நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த மாதிரி ஊற வச்சுருக்கிற இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதோடு சேர்த்து நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த அரைச்சி போட்டிருக்கிறத நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வடிகட்டக்கூடாது. வடிகட்டாமல் நீங்கள் அப்படியே குடிக்கணும். இதை உங்களுக்கு மாதவிலக்கான நாள்லேருந்து ஒரு 3 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். அதுவும் வாரத்திற்கு ஒரு முறை மட்டும்தான், மாதத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். பீரியட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி காலையில் எடுங்க. ஒருவேளை சிலருக்கு வந்து அந்த டைமுக்கு தெரியாது, நமக்கு எந்த டைம்லனாலும் நமக்கு பீரியட் ஆகும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு மதியம் தான் பீரியட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் மறுநாள் நீங்கள் தொடரலாம். மறுநாள் காலையில், அதுக்கு அடுத்த நாள், அப்படி நீங்கள் 3 நாட்கள் மட்டும் நீங்கள் எடுங்க. மாதம் ஒரு முறை எடுங்க. அந்த முதல் மாதத்திலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப அதிகமான சளி தொந்தரவு இருக்கிறவங்க, சைனஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் வந்து இதை பயன்படுத்த வேண்டாம். இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்கு அந்த சைனஸ் பிரச்சனையை உங்களுக்கு அதிகப்படுத்தும். அதுக்காக தான் சொல்கிறேன்.
ஸோ இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.